இனிமே டிஸ்டர்ப் பண்ணாத, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். வாடி வா. அதாவது உன் எக்ஸ் மேல சந்தேகப்பட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போயிடலாம். அந்த ஃபீலிங்ஸ் ஷேர் பண்றதுக்கு என்ன மாதிரி ஒரு ஜோக்கர் தேவை? சரி பாவம் டிப்ரெஷன் இருக்கு, ஆறுதலா பேசுவோம், நாங்களும் பேசுவோம். இதே மாதிரி கொஞ்ச நாளா போயிட்டு இருக்கும். கூட இருந்து ஹாப்பியா இருக்கு, நிம்மதியா இருக்கு, லைஃப் லாங் எங்கூட இருந்து நீ கேட்கும் போது சரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் பண்ணி லவ் பண்ணி தொலைச்சிடும். ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தர் வருவான், அதான் அதுவும் எக்ஸ். அவன் வந்து ஒரு நடிப்பு நடிப்பான் பாரு, பேபி நீ எல்லாமே இருக்கவே முடியல பேபி, வாழ்க்கையே வெறுப்பா இருக்கு பேபி அப்படின்னு ஒரு நடிப்பு நடிப்பான். நீ மட்டுமா நடிப்பேன், உன்னை விட நான் சூப்பரா நடிப்பேன் அப்படின்ட்டு உங்களோட பேசாங்காட்டி எந்த பசங்க கூட பேசினாலும் உன் நினைப்பு தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா கிட்ட கூட நான் பேசுறது இல்லை பேபி அப்படின்னு நீ ஒரு நடிப்ப பாரு. எப்பா ஏண்டி நீ லவ் பண்ணும்போது உன்னோட 5 வயசு பெரியன்னு உனக்கு தெரியாதா? அத நான் விளையாட்டுக்கு சொன்னேன். அவன் அங்க சுத்தி இங்க சுத்தி யாருமே இல்லாதங்கிறத உங்ககிட்ட வந்துட்டா, கண்டிப்பா திரும்பி ஒரு நாள் போயிருவான். நீ சிக்கி சீரழிஞ்சு சின்ன பண்ணமாய் செருப்படி வாங்குறது நிச்சயமா நடக்கும். இப்ப அவனை நீ ஏத்துக்கின மாதிரி நான் உன்னை ஏத்துக்கணும் கனா போலியும் நினைச்சிடாத. போடி.